மோடி அவர்களுக்கு பின்னாடி இருக்க இந்த ஒரு சிலிண்டர் பாகங்களை தயாரிக்கிறது இந்த உலகத்திலேயே 5 நாடுகளால் மட்டும்தான் முடியும். அமெரிக்கா, ஐரோப்பா கிட்ட கூட இந்த தொழில்நுட்பம் கிடையாது. இந்தியா இதை உள்நாட்டிலேயே உருவாக்கி இருக்காங்க. இது 700 மெகாவாட் அணு உலை நீராவி ஜெனரேட்டர். இந்தியா எதனால இதை உருவாக்குனாங்க தெரியுமா? 1998ல போக்ரான் சோதனையின் போது அமெரிக்கா இந்தியா மேல கிளின் திருத்தம் மூலம் தடைகளை போட்டாங்க. ஒரே இரவுல இந்தியால இருக்கிற 208 இந்திய நிறுவனங்கள் கருப்பு பட்டியல்ல சேர்க்கப்பட்டுச்சு. ஜப்பான், ஐரோப்பா அவங்களோட தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு தரதை நிறுத்திட்டாங்க. அணுசக்திக்கு தேவையான உயர்தர இயந்திரங்களையும் தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுக்கு விற்க எந்த நாடும் முன் வரல. உங்களால முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சவால் விட்டாங்க. 34 வருஷமா இந்தியா உலகளாவிய தடையை சந்திச்சுது. இந்தியா இப்ப அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அணு உலையில 2 உலகங்கள் இருக்கு. ஆபத்தான கதிரியக்கம் நிறைந்த 300 டிகிரிக்கும் அதிகமான வெப்ப நீர், மின்சாரம் தயாரிக்கும் தூய்மையான நீர். இந்த 2 நீரும் எப்பவுமே சேரக்கூடாது. இந்த 2 நீரும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா 1986ல செர்னோபில் நடந்த பேரழிவு இந்தியாவிலேயே நடக்கும். அதுக்கு இடையில ஒரு சுவர், அதுதான் இந்த ஸ்டீம் ஜெனரேட்டர். 215 டன் எடையுள்ள இந்த ஒரு இயந்திரம் கதிர் இயக்கத்தை பயன்படுத்தி கசிவின்றி நீராவியாக்குது. இதுல சிறு விரிசல் ஏற்பட்டாலும் செர்னோபில்ல நடந்த பேரழிவு இந்தியாவிலும் ஏற்படும். இது சாதாரண சுவர் இல்லை, இது ஒரு பொறியியல் அதிசயம். குஜராத்தை சேர்ந்த NPCL மற்றும் L&T நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. மற்ற நாடுகள் இந்த நீராவி ஜெனரேட்டர் செய்ய பல வருடங்கள் எடுத்துக்கும் போது இந்தியா இதை வெறும் 33 மாசத்துல செஞ்சு காமிச்சிருக்காங்க. உலக சாதனையை படைச்சிருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.